ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 16 நவம்பர் 2024. நீட்டா பாபா, பியாரா பாபா, அன்பான பாபா, இனிமையான தந்தை, சுப்ரீம் ஆசிரியர், அவரை போன்று நமக்கு படிப்பினை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர், இவ்வளவு அன்பா இவ்வளவு எளிமையா மீண்டும் மீண்டும் புரிய வைக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் கிடைக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆசிரியர் மகா வாக்கியம். सफलता के लिए अपने पास एक रूहानी तावीज रखो. रिगार्ड देना ही रिगार्ड लेना है. வெற்றிக்காக நீங்கள் தங்களிடம் ஒரு ஆன்மீக ஸ்லோகனை, ஒரு பழமொழியை, ஒரு வாக்கியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வாக்கியம் என்ன? மரியாதை கொடுப்பதுதான் மரியாதையை பெறுவதாகும். ये रिकॉर्ड का रिकॉर्ड सफलता का अविनाशी रिकॉर्ड हो जाएगा. ஆக எங்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஒரு பதிவேடு, அந்த ஒரு கவனம் வைப்போமோ, அங்கு தானாகவே அது அழிவற்ற ஒரு ரெக்கார்டாக ஆகிவிடுகிறது. सदा मुख पर एक ही सफलता का मंत्र हो पहले आप. எனவே சதா உங்கள் வாயிலிருந்து இந்த ஒரு மந்திரம் வரட்டும், அதாவது முதலில் நீங்கள். ஏற்கனவே பாபா நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு, சொல்லி புரிய வச்சிருக்காரு. வெற்றிக்கான ஆதாரம் என்னவென்றால் அனைவருடைய சுப சங்கல்பம் அந்த காரியத்துல இருக்கணும். இப்ப அனைவருடைய சுப சங்கல்பம் இருக்கணும்னா பலதரப்பட்ட சம்ஸ்கார சுபாவங்கள் உடையவர்கள் அந்த சேவையில இருந்தாலும் எல்லாருக்கும் என்ன பண்ணணுமா? மரியாதை கொடுக்கணும். முதலில் நீங்கள் என்று அவர்களை நாம் முன்னால் வைக்க வேண்டும். यथार्थ रूप से पहले मैं को मिटाकर दूसरे को आगे बढ़ाना, सो अपना बढ़ना समझ चलने से सफलता को पाते रहेंगे. சோ இது மேலோட்டமா ஏதோ பாபா சொல்லிட்டாரு எல்லாரும் முன்னாடி வைக்கிறோம் அப்படி இல்லாம, அதாவது நம்ம மனதார இத செய்யறோமா, இவங்க எல்லாருடைய சேவையினுடைய பங்களிப்பு இல்லைன்னா கண்டிப்பா இந்த சேவை வெற்றி அடையாது. யார் யாரெல்லாம் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்களுடைய சின்ன ஒரு உழைப்பு அந்த சேவையில ரொம்ப முக்கியம். அது அவங்க முன்னாடி இருந்து செய்யறாங்களோ, பின்னாடி இருந்து செய்யறாங்களோ, சூக்ஷ்மமா செய்யறாங்களோ, மனசா சேவை செய்யறாங்களோ, எந்த ரூபத்துல செய்தாலும் சரி, அதுல இன்வால்வ் ஆகி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவினுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு ஃபீலிங் நமக்கு வரும்பொழுது நம்ம என்ன செய்வோம்? எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கிறோம், அவங்கள முன்னுக்கு வைக்கிறோம். அப்ப இப்படி நீங்கள் மனதார மனப்பூர்வமாக ஒவ்வொருவரையும் முன்னால் வைப்பதுதான் நீங்கள் முன்னேறுவதாகும். அப்படிப்பட்ட ஒரு பாவனையோடு நீங்கள் சேவையில் இருக்கின்றீர்கள் என்றால் பாபா சொல்றாரு, உங்களுக்கு சகஜமாக வெற்றி கிடைக்கும். சகஜமான வெற்றிக்கான ஒரு ஆதாரம் எல்லோரையும் முன்னால் வைப்பது, எல்லோரும் இதில் முக்கியம் எனக்கூடிய பாவனையை நாம் நம் மனதில் கொண்டு வந்து, என்னுடைய பங்களிப்பு முக்கியம் எனக்கூடிய பாவனையை அவர்கள் மனதிலும் கொண்டு வருவது. அதனால இன்னைக்கு வெற்றிக்கான ஆதாரம் பாபா சொல்லக்கூடிய மந்திரம் பெஹலே ஆப், முதலில் நீங்கள். ஸோ இந்த 2 வார்த்தையை நம்ம நினைவுல வச்சுக்கலாம். நாம் செய்யக்கூடிய எல்லா சேவைகளிலும் வெற்றி மாலையை நாம் சூட்டிக் கொள்ளலாம். நல்லது. ஓம் சாந்தி.